உதகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கவலைக்கிடமாக இருந்த குதிரைக்கு தன்னார்வ அமைப்பினர் தீவிர சிகிச்சை அளித்து காப்பாற்றினர். உடல்நலம் குன்றி பூங்காவில் குதிரை படுத்திருந்ததாக கிடைத்த தகவலை அடுத்து விரைந்து வந்த மருத்துவர்கள் குதிரைக்கு சிகிச்சை அளித்து அதனை நடக்க செய்தனர். தொடர்ந்து சில நாட்கள் குதிரையை கண்காணிக்க உள்ளதாகவும் தேவைப்பட்டால் அருவங்காடு கால்நடை மருத்துவமனைக்கு குதிரை கொண்டு செல்லப்படும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அண்ணாமலையின் வீத லீடர்ஸ் இயக்கம் சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. நீதிமன்றம் முன்பாக தொடங்கிய இந்த பேரணி 20 கிலோமீட்டர் தூரம் பயணித்து மீண்டும் அதே இடத்தை வந்தடைந்தது. இதில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பிளாஸ்டிக் ஒழிப்பு மற்றும் இயற்கை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். 17வது மாநில ஜூனியர் சாப்ட் டென்னிஸ் போட்டி ஓமலூரில் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. 2 நாட்கள் நடைபெறும் போட்டிகளில் 24 மாவட்ட அணிகள் பங்கேற்றுள்ளன. ஆடவர் மற்றும் மகளிருக்கான குழு, இரட்டையர், கலப்பு இரட்டையர் மற்றும் தனிநபர் பிரிவுகளில் போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. வெற்றி பெறும் வீரர்கள் தேசிய அளவிலான போட்டிகளுக்கு தகுதி பெறுவர். மதுரை மாவட்டம் மேலூர் தினசரி காய்கறி சந்தையில் எலுமிச்சை பழத்தின் வரத்து குறைந்ததன் காரணமாக 1 கிலோ எலுமிச்சை திடீரென 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வரத்து சீரானால் விலை குறையலாம் என்று வியாபாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே முருங்கைக்காயின் விலை குறைந்து 1 கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை காசிமேடு துறைமுகத்தில் மீன்கள் வாங்க கூட்டம் அலைமோதியது. வரத்து அதிகரிப்பால் மீன்கள் விலை சற்று குறைந்தது. 1 கிலோ வஞ்சரம் 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. சீலா 500 ரூபாய்க்கும் சங்கரா 400 ரூபாய்க்கும் விற்பனையானது. இதேபோல கடலூர் மீன்பிடி துறைமுகத்திலும் மக்கள் குவிந்தனர். அங்கு 1 கிலோ சங்கரா 500 ரூபாய்க்கும் வஞ்சரம் 900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் வைகை அணை சாலையில் அமைந்துள்ள புத்தர் அரசு உதவி பெறும் பள்ளியில் விசிக தலைவர் திருமாவளவனின் பிறந்தநாள் கொண்டாட்டம் பேசுபொருளாகி உள்ளது. மாணவர்களோடு பிறந்தநாள் கொண்டாடி நலத்திட்ட உதவிகள் வழங்கி ரீல்ஸ் வெளியிட்டது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி மாவட்ட அதிகாரி நாகலட்சுமி தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த கும்மங்குடி கிராமத்தில் உள்ள பெரிய கண்மாயில் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி பாரம்பரிய ஊத்தா மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்டோர் ஊத்தா மீன்பிடி குடையுடன் வருகை தந்தனர். கிராம தெய்வ வழிபாட்டிற்கு பின் அனுமதி வழங்கப்பட்டதும் பொதுமக்கள் உற்சாகமாக கண்மாய்க்குள் இறங்கி கட்லா, ரோகு, விரால், ஜிலேபி உள்ளிட்ட வகை வகையான மீன்களை போட்டி போட்டுக்கொண்டு பிடித்தனர். வார விடுமுறை காரணமாக உதகையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அங்கு நிலவும் இதமான சூழலை அனுபவித்தவாறு கண்ணாடி மாளிகையில் பூத்துக் குலுங்கும் வண்ண வண்ண மலர்களை கண்டு ரசித்தும் படகு சவாரி செய்தும் குடும்பத்தோடு விடுமுறையை மகிழ்ச்சியாக கொண்டாடினர். சென்னை காசிமேடு துறைமுகத்தில் மீன்கள் வாங்க கூட்டம் அலைமோதியது. வரத்து அதிகரிப்பால் மீன்கள் விலை சற்று குறைந்தது. 1 கிலோ வஞ்சரம் 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. சீலா 500 ரூபாய்க்கும் சங்கரா 400 ரூபாய்க்கும் விற்பனையானது. இதேபோல கடலூர் மீன்பிடி துறைமுகத்திலும் மக்கள் குவிந்தனர். அங்கு 1 கிலோ சங்கரா 500 ரூபாய்க்கும் வஞ்சரம் 900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. உலக நன்மை மற்றும் விவசாயம் செழிக்க வேண்டி கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் கோவிலுக்கு பாத யாத்திரையாக மார்வாடிகள் தீர்த்தம் கொண்டு வந்தனர். கும்பகோணம் மகாமகம் குளத்திலிருந்து தீர்த்தம் கொண்டுவரப்பட்ட நிலையில் அனுமதி பெறாததால் தீர்த்தத்தில் அபிஷேகம் செய்ய கோவில் நிர்வாகத்தினர் அனுமதி மறுத்தனர். பின்னர் பாலாபிஷேகம் செய்து மார்வாடிகள் வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆடி மாத 5வது ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு பக்தர்கள் குடும்பத்துடன் பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனிடையே ஏராளமான வாகனங்கள் குவிந்ததால் மேல்மலையனூர் வளத்தி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் ஸ்நேகவல்லி அம்மன் உடனுரை ஆதிரெத்தினேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அங்கிருந்த பெண்களுக்கு மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன. பின்னர் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் திருக்கல்யாணமும் நடைபெற்றது. இந்தியாவில் உள்ள 90% ரயில் நிலையங்களில் அடிப்படை வசதிகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று தலைமை கணக்கு தணிக்கையாளர் குற்றம் சாட்டியுள்ளார். பல்வேறு ரயில் நிலையங்களில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் ஆபத்தான ஈகோலை பாக்டீரியா கலந்திருப்பதாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். கோவை, பாலக்காடு, ஹைதராபாத் மற்றும் மும்பை போன்ற முக்கிய ரயில் நிலையங்களின் குடிநீர் மாதிரிகளை ஆய்வு செய்தபோது இந்த தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீரில் குளோரின் அளவு குறைவாக உள்ளதாகவும் சுமார் 90% நிலையங்களில் அடிப்படை வசதிகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பருத்தி மற்றும் நூலின் விலை உயர்வு காரணமாக இந்தியா முழுவதும் ஆடைகளின் விலை உயர்ந்துள்ளது. உற்பத்தி செலவு 20% வரை உயர்ந்திருப்பதாக தென்னிந்திய பின்னலாடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக உள்ளாடைகள், இரவில் அணியும் உடைகள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகளின் விலை சுமார் 5% வரை உயர்ந்துள்ளது. ராம்ராஜ், பூமெக்ஸ், டாலர் போன்ற முன்னணி பிராண்டுகள் இந்த விலையேற்றத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளன. இதனால் பொதுமக்களின் அன்றாட துணிமணி வாங்கும் செலவு சற்றே அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கர்ப்ப காலத்தில் கொழுப்புச்சத்தை குறைக்கும் ஸ்டேட்டின் மருந்துகளை உட்கொள்வது குழந்தைக்கு பிறவி குறைபாடுகளை ஏற்படுத்துமா என்பது குறித்து புதிய ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. 31 லட்சத்திற்கும் அதிகமான கர்ப்பகால தரவுகளை ஆராய்ந்த ஒரு புதிய ஆய்வில் ஸ்டேட்டின் மருந்து பயன்பாட்டினால் பிறவி குறைபாடுகளின் ஆபத்து எதுவும் அதிகரிக்கவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதே சமயம் இது அனைத்து பெண்களுக்கும் வழக்கமான ஒன்றாக பரிந்துரைக்கப்படுவதில்லை. இதய நோய் அல்லது கடுமையான கொழுப்பு பிரச்சனை உள்ள தாய்மார்களுக்கு மருந்தை நிறுத்துவதாலும் சில ஆபத்துகள் ஏற்படக்கூடும் என தெரிகிறது. எனவே இந்த விவகாரத்தில் தாய்மார்களின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு மருத்துவரின் ஆலோசனையின்படியே தனிப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் காணிக்கையாக அளிக்கும் நெய் மீது தர பரிசோதனை செய்யப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு திருவிதாங்கூர் தேவஸ்வம் வாரியத்துக்கு தேவஸ்வம் அமைச்சர் முரளிதரன் கடிதம் எழுதியுள்ளார். பக்தர்கள் செலுத்தும் நெய்யை கொண்டுதான் அப்பம் உள்ளிட்ட பிரசாத பொருட்கள் தயாரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. பக்தர்கள் தரும் நெய் 6 பெரிய கலன்களில் சேமிக்கப்படும் நிலையில் குறித்த இடைவெளியில் அவற்றை சோதிக்க அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். சபரிமலை சீசன் இன்னும் சில மாதங்களில் தொடங்க உள்ள நிலையில் கேரள அரசு இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. பருத்தி மற்றும் நூலின் விலை உயர்வு காரணமாக இந்தியா முழுவதும் ஆடைகளின் விலை உயர்ந்துள்ளது. உற்பத்தி செலவு 20% வரை உயர்ந்துள்ளதாக தென்னிந்திய பின்னலாடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக உள்ளாடைகள், இரவில் அணியும் உடைகள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகளின் விலை சுமார் 5% வரை உயர்ந்துள்ளது. ராம்ராஜ், பூமெக்ஸ், டாலர் போன்ற முன்னணி பிராண்டுகள் இந்த விலையேற்றத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளன. இதனால் பொதுமக்களின் அன்றாட துணிமணி வாங்கும் செலவு சற்று அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள 90% ரயில் நிலையங்களில் அடிப்படை வசதிகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என தலைமை கணக்கு தணிக்கையாளர் குற்றஞ்சாட்டியுள்ளார். பல்வேறு ரயில் நிலையங்களில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் ஆபத்தான ஈகோலை பாக்டீரியா கலந்திருப்பதாக அதிர்ச்சி தகவலை அவர் வெளியிட்டுள்ளார். கோவை, பாலக்காடு, ஹைதராபாத் மற்றும் மும்பை போன்ற முக்கிய ரயில் நிலையங்களின் குடிநீர் மாதிரிகளை ஆய்வு செய்தபோது இந்த தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீரின் குளோரின் அளவு குறைவாக உள்ளதாகவும் சுமார் 90% நிலையங்களில் அடிப்படை வசதிகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டார்னியில் நடைபெற்ற டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வங்கதேசம் வரலாற்று வெற்றியை பதிவு செய்தது. முதல் இன்னிங்ஸில் 198 ரன் எடுத்திருந்த ஆஸ்திரேலியா இரண்டாவது இன்னிங்ஸில் 284 ரன்களை எடுத்தது. முதல் இன்னிங்ஸில் 426 ரன்களை குவித்த வங்கதேசம் இரண்டாவது இன்னிங்ஸில் 56 ரன் என்ற எளிய இலக்கை ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து எட்டியது. இதன் மூலம் ஆஸ்திரேலிய மண்ணில் வங்கதேசம் தனது முதல் டெஸ்ட் வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வங்கதேசம் பெறும் இரண்டாவது டெஸ்ட் வெற்றி இது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
தவேக அரசின் கைது நடவடிக்கைகளுக்கு தாங்கள் என்றும் அஞ்ச மாட்டோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் கட்சியின் சட்டத்துறை சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், கைது நடவடிக்கையின் போது திமுக தலைவர் ஸ்டாலின் தனக்கு வழங்கிய அறிவுரை குறித்தும் குறிப்பிட்டார். தலைவர் அவர்கள் எனக்கு போன் பண்ணி, கைதாகாத 10:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வையே, கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசு, கொஞ்ச நேரம் உட்கார வையே அப்படி நான் சொன்ன. வழக்கறிஞர்லாம் வந்துட்டாங்க, கைது பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் அப்படி ஒன்றும் பேசல, என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனா மிசா, எமர்ஜென்சி இதையெல்லாம் பார்த்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கலைஞருடைய உடன்பிறப்புகள் இதற்கெல்லாம் நம்ம பயப்பட மாட்டோம். ஒரு ஜாலியா ட்ரிப்பு போற மாதிரி தான் போனோம். ஆனா மாசு அவர்கள் கிட்டத்தட்ட 7-8 பேர் ஜாலியா பேசிக்கிட்டு சொன்ன உங்ககிட்ட, இந்த மாதிரி ஒரு மக்கள் வரி பணத்துல ஒரு ரோட் ஷோ, அது போற வழி எல்லாம் நம்முடைய உடன்பிறப்புகள் அங்கங்கே என்னுடைய வழியை மறிச்சு கரெக்டா என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருந்தேன். காஃபி, டீ, ஜூஸ் எல்லாம் எங்களுக்கும் இல்ல, எங்க காவல்துறை அதிகாரிகளுக்கும் சேர்த்துதான். டம்மி அரசு, டம்மி ஆட்சியாளர்கள் அவங்களுடைய செலவால, அவங்க பண்ண வேலையால மறுபடியும் நம்ம பழைய ஃபார்முக்கு உடன்பிறப்புகளா நம்ம இன்னைக்கு திரும்பி இருக்கோம். கோவை கல்லூரி மாணவர் அமுதன் கொலைக்கு நீதி கிடைக்க திமுக துணை நிற்கும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். இதுகுறித்து பேசியபோது சட்டமன்றத்தில் அமைச்சர் அளித்த விளக்கத்தை குறிப்பிட்டு கடுமையாக விமர்சித்தார். மாற்றம், தூய்மைன்னு இன்னைக்கு இதையே உருட்டிட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வெகு விரைவில் மாட்ட போறது உறுதி. இன்னைக்கு கோவையில் போதைப் பொருள் பத்தி தகவல் கொடுத்த கல்லூரி மாணவன், அவர் பேர் அமுதன், அவனை காவல்துறையே காட்டி கொடுத்திருக்கிறார். இந்த சட்டமன்றத்தில் பேச ஆரம்பிச்சோன்னே கல்வித்துறை அமைச்சர் பேச சொல்றாரு, கோஷ்டி பூசல், 10 பேருக்கும் தகராறு நடந்தா அதுக்கு பேரு கோஷ்டி பூசல், 10 பேர் சேர்ந்து ஒரு பையனை அடிச்சா அதுக்கு பேர் கொலை. அமுதன் மரணத்துக்கு நீதி கிடைக்க நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக துணை நிற்கும். சிவகாசியில் பட்டாசு தொழிலை பாதுகாக்க கோரி திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, 3 மாத கால தவேக ஆட்சியில் பட்டாசு தொழில் நசுக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் இந்த தொழிலை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 3 மாத காலங்களில் ஒரு அரசாங்கமே பட்டாசு தொழிலை இன்றைக்கு நசுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் ஹனூர் வனப்பகுதியில் வனத்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மானை வேட்டையாடியதாக கூறி குமார், ஆந்தனி சாமி மற்றும் பீட்டர் ஆகிய 3 தமிழர்களை வனத்துறையினர் சுட்டுக் கொன்றனர். கால்நடைகளை மேய்க்கச் சென்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் காவல் நிலையம் முன்பு விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் மற்றும் அரசு வேலை வழங்க கோரியும் உடற்கூறாய்வுக்கு அனுமதி மறுத்தும் அவர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் நள்ளிரவு அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்புகளை தாண்டி ஆளுநர் மாளிகையின் சுற்றுச்சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் மாளிகையின் சுற்றுச்சுவர் சில அடிகள் இடிந்து விழுந்தது. காரில் பயணம் செய்த 5 பேர் சிறு காயங்களோடு உயிர் தப்பினர். விசாரணையில் அவர்கள் மது அருந்தவில்லை என்பது உறுதி செய்த காவல்துறையினர் அதிவேகம் காரணமாகவே விபத்து நிகழ்ந்ததாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் கொலை செய்யப்பட்ட கல்லூரி மாணவர் அமுதன் குடும்பத்தினரை அமைச்சர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். மாணவரின் சொந்த ஊரான கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கநந்தலில் உள்ள குடும்பத்தினரை சந்தித்த அமைச்சர்கள் வன்னியரசு மற்றும் சம்பத்குமார் 6 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சம்பத்குமார், வழக்கில் இதுவரை 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். பட்டாய வழங்குவதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சகோதரர் பிஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு உண்டான அரசு வேலைகளுக்கு உண்டான உத்தரவாதமும் கொடுப்பதாக உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது.
இதுவரைக்கும் 12 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் இந்த குற்றச்சம்பவம் ஈடுபட்டவங்க யாரும் சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் சம்பந்தப்பட்டோம் அத்தனை பேருக்கு உண்டான கைது நடவடிக்கைகளும் மற்றும் அதுக்கு உண்டான மேற்கொண்டு அவங்க மேல கடுமையான விசாரணை மூலயமா உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு உண்டான அனைத்து நடக்கும் நமது மாநில முதலமைச்சர் தலைமையில் நடக்கக்கூடிய காவல்துறை மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு இருக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறார். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் நடைபெற்று வரும் வார்லி ஓவிய கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்தியாவின் பாரம்பரியமான நாட்டுப்புற ஓவிய கலை வடிவங்களில் ஒன்று வார்லி கலை. மேற்கு தொடர்ச்சி மலை சமூக மக்களான வர்லி பழங்குடி மக்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஓவிய கலை எளிமைக்கு பேர் போனவை. வட்டம், முக்கோணம் மற்றும் சதுரம் ஆகிய அடிப்படை வடிவங்களை மட்டுமே பயன்படுத்தி இந்த ஓவியங்கள் வரையப்படுகின்றன. வட்டம் சூரியன் சந்திரனையும், முக்கோணம் மரங்கள் மற்றும் மலைகளையும் மனிதர்களின் அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளையும் சித்தரிக்கின்றன. ஈஞ்சம்பாக்கத்தில் நடைபெற்ற ஓவிய காட்சியில் ஓவியர் சாதனா ராஜகோபாலனின் 30ற்கும் மேற்பட்ட ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வரும் பெற்றோரை நிறைய இங்கு காண முடிந்தது. மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு ட்ரைபுங்களோட ஆர்ட்டு, அது டே டு டே லைஃப்பில் அப்புறம் நம்மளோட ஈஸியாக நம்ம சொல்ல விரும்புகிறத டிராயிங்கில் கன்வே பண்ணிடலாம். அதனால அதை நான் சும்மா சிம்பிளாக அன்னன்னைக்கு இதை வரைய ஆரம்பித்து அதில் இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப ஆக ஆரம்பித்தோன்னே அதையே கலரிங் பண்ணி வாட்டர் கலரில் கொடுக்கறது எப்படி, ஆயிலில் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அக்ரலிக்கில் அந்த மாதிரி எப்படியெல்லாம் அதை கொடுக்க முடியும், இன்னும் சிம்பிளாக விஷயங்களை அன்னன்னைக்கு நடக்கிற இன்சிடென்ட்டுங்களை எப்படி கொடுக்க முடியும் அப்படியெல்லாம் யோசித்து வரைய ஆரம்பித்தப்போ அது ரொம்ப எனக்கு அதுக்குள்ளே ரொம்ப கொண்டுட்டு போயிட்டு அதை மனுஷங்கள்கிட்ட எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசை. அதனால தான் இந்த எக்ஸிபிஷனை ரெடி பண்ணியிருக்கோம். மேம் நல்லா எமோஷன்ஸ்லாம் நல்லா கொண்டு வந்திருக்காங்க எல்லா பிக்சர்ஸ்லையுமே. எஸ்பெஷலி உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தது அந்த குழந்தை அம்மா அந்த 3 இது பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு நல்லாவே. அப்போ அந்த வர்லி ஆட்டம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. குழந்தைக்கு நான் காமிச்சிட்டு இருந்தேன் எப்படி அந்த வர்லி ஆட்டில் எப்படி இந்த எமோஷன்ஸ் கொண்டு வராங்க அப்படின்ட்டு. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து திமுக சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக சட்டத்துறை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் உதயநிதி மீதான கைது விவகாரத்தில் தாவேக அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஸ்டாலினை அருவருக்கத்தக்க வகையில் விமர்சிப்பவர்கள் மீது புகார் தந்தும் நடவடிக்கை இல்லை என தீர்மானத்தில் விமர்சிக்கப்பட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் அலட்சிய போக்கோடு செயல்படுவதாக கூறி தாவேக அரசை கண்டித்தும் வாக்கு இயந்திரத்திற்கு மாற்றாக வாக்குச்சீட்டு முறையை கொண்டுவர வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தருமபுரி மாவட்டத்தில் தனியார் பேருந்துகள் எந்தவித முன்னறிவிப்புமின்றி கட்டணத்தை உயர்த்திவிட்டதாக பயணிகள் புகார் கூறியுள்ளனர். டீசல் விலை உயர்வை காரணமாக கூறி அனைத்து வழித்தடங்களிலும் 5 முதல் 10 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இவ்விவகாரம் தொடர்பாக விளக்கமளித்த போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் அதிக கட்டணம் வசூலித்த 15 பேருந்துகளுக்கு அபராதம் விதித்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர். சேலம் 43 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் ஏற்றிருக்காங்க. அதுவுமே எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம ஏத்தனதுதான். மக்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. இதுக்கு அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அரசு தரப்புல எந்த ஒரு நமக்கு முன்னறிவிப்பும் இல்லை. மக்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. அது அரசு ஏதாவது முன்னெடுத்து நடத்தினா நல்லா இருக்கும். ஒண்ணு விலையை குறைக்கணும், இல்ல இப்ப தனியார் பேருந்தும் அரசு பேருந்தும் ஒரே மாதிரியான ஸ்பேர் வாங்கினா மக்களுக்கு கொஞ்சம் உபயோகமா இருக்கும். மேட்டூர் அணையில் குறித்த நேரத்தில் தண்ணீர் திறக்கப்படாததால் வேதாரண்யம் கடைமடை பகுதியில் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனிடையே சம்பா சாகுபடிக்கு உரிய காவிரி நீரை கர்நாடகாவிடமிருந்து கேட்டு பெற தமிழ்நாட்டு அரசுக்கு வேதாரண்யம் பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 10,000 15,000 ரூபா வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் இந்த ஆண்டு சம்பா சாகுபடி நடக்குமா நடக்காதான்னு கேள்விக்குறியா இருக்குது. சம்பா சாகுபடிக்கு தண்ணி இன்னும் வரல. இந்த ஆண்டு சம்பா சாகுபடி நாங்கள் செஞ்சால் தான் நாங்கள் அதை பழக்க முடியும். உடனடியாக இதில் தமிழக அரசு தலையிட்டு கர்நாடக அரசோட பேச்சுவார்த்தை நடத்தி கூடுதலாக தண்ணி வாங்கி கொடுத்து எங்களுக்கு சாகுபடி பண்ண நடவடிக்கை எடுக்கணுங்கிறத விவசாயிகள் சார்பாக இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நாகைக்கும் இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கும் இடையிலான பன்னாட்டு பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை 3வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. சுபம் என்ற கப்பல் நிறுவனம் மூலம் வாரத்தில் 6 நாட்கள் இந்த கப்பல் சேவை அளிக்கப்பட்டு வருகிறது. கடல் வழி பயணத்திற்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் வரவேற்பின் காரணமாக
இந்த சேவை தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியா இலங்கை இடையிலான சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 2023ஆம் ஆண்டு நாகையிலிருந்து காங்கேசன் துறை இந்த கப்பல் போக்குவரத்து சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாஞ்சோலை குடியிருப்புகளை தொழிலாளர்கள் விரைந்து காலி செய்ய வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே அரசு திட்டங்களின் கீழ் வீடு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பெற்றவர்களின் விவரங்களை வனத்துறை வெளிப்படையாக வெளியிட்டுள்ளது. அதில் மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காச்சி, ஊத்து உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 286 பயனாளர்களின் பெயர் விவரங்கள் கிராம வாரியாக இடம்பெற்றுள்ளன. காவிரி நீர் கிடைக்க வேண்டி கும்பகோணத்தில் வசிக்கும் வடமாநில வியாபாரிகள் மகாமக குளத்திலிருந்து புனித நீர் ஏந்தி அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். தங்களை வாழ வைக்கும் தமிழ்நாட்டின் நலனுக்காக அவர்கள் மேற்கொள்ளும் அந்த சிறப்பு வழிபாடு அப்பகுதி மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்று இந்தியாவோடு புதுச்சேரி சட்டப்பூர்வமாக இணைந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கீழூர் நினைவிடத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு முதல்வர் குறித்து விமர்சனம் செய்த பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார். காரைக்காலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவிடம் தாவேக அரசு மென்மையான போக்கை கையாண்டு வருவதாலேயே நைனா நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். பாஜக விவகாரத்தில் ஒரு மென்மையான போக்கை தாவேக அரசு கடைபிடிக்கிறது என்ற ஒரு பொது விமர்சனம் இருக்கிறது. அந்த விமர்சனத்துக்கு வலு சேர்ப்பது போன்று நைனா நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுப்பதில் தயக்கம் காட்டுவது வெளிப்படுத்துகிறது. பயப்படுகிறார்களோ, தயங்குகிறார்களோ அல்லது மென்மையான போக்கை கடைபிடிக்கிறார்களோ, இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயத்தில் நடவடிக்கை எடுக்காமல் தயங்குவது ஒரு சரியான அணுகுமுறை அல்ல. புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை முனீஸ்வரர் கோவிலில் பூஜை செய்வதில் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது ஒரு தரப்பைச் சேர்ந்த பூசாரிகள் கோவிலுக்குள் நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி வெளியேற்றிய போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. முதல்வரின் உத்தரவின்படி வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் உள்ள 10,185 வரத்து கால்வாய்கள், 809 ஏரிகள், குளங்கள் மற்றும் ஊரணிகள் புனரமைக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் மழைநீரை முழுவதுமாக சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதுடன் விவசாய பாசன வசதிகளை மேம்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இந்த பணிகள் மாநிலத்தின் கிராமப்புற நீர்வளத்தை பாதுகாத்து மேம்படுத்தும் முக்கியமான முன்னெடுப்பு என கூறப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் சாலை நடுவே இருந்த தடுப்புச் சுவரில் சரக்கு லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் லாரி ஓட்டுநர் லேசான காயங்களோடு உயிர் தப்பினார். தடுப்புச் சுவர்களில் எச்சரிக்கை பலகைகள் இல்லாததே விபத்திற்கு காரணம் என வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த காட்டுப்பட்டி சொக்கன்குளத்தில் மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திருச்சி மட்டுமின்றி புதுக்கோட்டை, கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த மக்கள் அதிகாலை முதலே திரண்டு வலையும் கச்சாவும் கொண்டு மீன்களை போட்டி போட்டுக் கொண்டு பிடித்தனர். சுமார் 7 கிலோ எடை கொண்ட மீன்கள் வரை சிக்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். விடுமுறை நாளான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் மணிமுத்தாறு அருவியில் குவிந்தனர். அகஸ்தியர் அருவியில் குளிக்க நாளை முதலே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் இன்று மணிமுத்தாறு அருவியில் கூட்டம் அதிகரித்தது. மேற்கு தொடர்ச்சி மலையில் போதிய மழையின்றி அருவியில் நீர்வரத்து குறைந்து காணப்பட்டாலும் அதனை பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் நீண்ட நேரம் காத்திருந்து ஆர்வத்தோடு குளித்து மகிழ்ந்தனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமிக்கும் பகுதியில் சூரிய உதயத்தை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கடல் அலைகளுக்கு நடுவே மெல்ல மெல்ல உதயமான சூரியனின் அழகிய காட்சியை பார்த்து உற்சாகமடைந்தனர்.
தொடர் விடுமுறையொட்டி கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதமான காலநிலையில் நேரத்தை செலவிட்ட பயணிகள் ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். இதனிடையே சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்ததால் ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை அடுத்த ஆவடியில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் மற்றும் சிறப்பு குழந்தைகளுக்கான தனிப்பிரிவு என நடைபெற்ற போட்டியை ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் தொடங்கி வைத்தார். இதில் 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ரோட்டரி சங்கம் சார்பில் குழந்தைகள் மீதான வன்கொடுமை தடுப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இதில் பெரியவர்கள், சிறியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தமிழக அரசு இதுவரை கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது விவகாரத்தில் தமிழர்களை அச்சுறுத்தும் விதமாக இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் கிளப்பிய அவர், வனத்துறை அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் பல வீரப்பெண்கள் உருவாக வேண்டியிருக்கும் என எச்சரித்தார். மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்துக்கு 2000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் கூறினார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படும் என்றும் இதற்கான அறிவிப்பு மானிய கோரிக்கையின் போது வெளியிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் வாடிக்கையாளர்களின் EKYC எனப்படும் உண்மை சரிபார்ப்பு பணிக்கான அவகாசம் 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்று அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு நீட்டிக்கப்பட்டுள்ளது. சிலிண்டர் இணைப்பு யார் பெயரில் உள்ளதோ அவர் தனக்கு சிலிண்டர் விநியோகிக்கும் ஏஜென்சிக்கு சென்று அல்லது எண்ணெய் நிறுவனங்களின் மொபைல் செயலி மூலம் தங்களது விவரங்களை பதிவு செய்து உண்மைத்தன்மையை உறுதி செய்து கொள்ளலாம். வார விடுமுறையை ஒட்டி தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. திருச்செந்தூர், ராமேஸ்வரம், பழனி, திருவண்ணாமலை உள்ளிட்ட கோவில்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் மேற்கொண்டனர். திருச்செந்தூரில் பக்தர்கள் 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து வழிபட்டனர். சர்வதேச சந்தையில் தங்கத்தின் தேவை அதிகரித்துள்ளதன் காரணமாக இம்மாதத்தில் மட்டும் தங்கத்தின் விலை 9% வரை உயர்ந்துள்ளது. அமெரிக்காவின் வேலைவாய்ப்பு மற்றும் பணவீக்கம் தொடர்ந்து தளர்வடையும் வரை பாதுகாப்பு சார்ந்த முதலீடாக கருதப்படும் தங்கத்தின் மீது முதலீட்டாளர்களின் கவனம் தொடரும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்றம் காண வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. வந்தே மாதரம் பாடலை சோனியா காந்தி அவமதித்து விட்டார் என்றும் இதற்காக அவர் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சித்தோர்கரில் கூட்டம் ஒன்றில் பேசிய அமித்ஷா, சோனியா காந்தி தன் வாக்கு வங்கியை திருப்திப்படுத்தும் நோக்கிலேயே வந்தே மாதரம் பாடலை நிறுத்தச் சொன்னார் என்றும் கூறினார். வந்தே மாதரம் பாடலை பாதையில் நிறுத்த சோனியா காந்தி சொன்னதை நாட்டு மக்கள் அனைவரும் பார்த்துக் கொண்டுதான் இருந்தனர் என்றும் அமித்ஷா கூறினார். டெல்லி காங்கிரஸ் தலைமையகத்தில் நடந்த சுதந்திர தின நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடல் முழுமையும் ஒலிக்கப்பட்டது. ஒப்புக்கொள்ளப்பட்ட 2 பத்திகளை தாண்டி அப்பாடல் முழுமையாக ஒலித்ததால் சோனியா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் அதிருப்தி அடைந்தனர். காங்கிரஸ் தலைமையகத்தில் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட்டது தகவல் தொடர்பு சார்ந்த பிரச்சினை என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் விளக்கம் அளித்துள்ளார். இது பெரிய பிரச்சனையே அல்ல என்றும், ஆனால் இதை பெரிதாக்கி மாணவர்கள் மீது பெல்லட் குண்டு துப்பாக்கிச்சூடு போன்ற உண்மையான பிரச்சனைகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப பாஜக அரசு முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மக்களை மத ரீதியில் பிளவுபடுத்துவதே பாஜகவின் பிரதான நோக்கம் என்றும் KC வேணுகோபால் விமர்சித்தார். தேசத்தை மதிப்பவர்களாக கூறிக்கொள்ளும் பாஜக அரசு சீனாவிடம் இழந்த பகுதிகளை முதலில் மீட்கட்டும் என்றும் KC வேணுகோபால் தெரிவித்தார். தான் அறிவுஜீவி நக்சல் என்பதில் பெருமிதம் கொள்வதாக காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காடுகளில் இருந்த நக்சல்கள் அழிக்கப்பட்டு விட்டாலும் அவர்களுக்கு ஆதரவான மனப்பான்மை கொண்ட அறிவுஜீவி நக்சல்கள் சமூகத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக பிரதமர் மோடி சுதந்திர உரையில் தெரிவித்திருந்தார். அதுபோன்றவர்களை கண்டறிந்து தனிமைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். பிரதமரின் இப்பேச்சுக்கு காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. இந்நிலையில் தானும் ஒரு அறிவுஜீவி நக்சல் என்பதில் பெருமிதம் கொள்வதாக ப. சிதம்பரம் பதிவிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் பள்ளியின் அவலநிலையை தட்டி கேட்ட கரப்பான் ஜனதா கட்சி ஆதரவாளரின் தந்தை படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக அபிஜித் தேப்கே கூறியுள்ளார்.
எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாணவர் அப்துல் தான் படித்த பள்ளியின் மோசமான நிலையை சுட்டிக்காட்டியதற்காக அவரது தந்தையை ஒரு கும்பல் படுகொலை செய்துள்ளதாகவும் இதில் பாஜகவினருக்கு தொடர்பு இருப்பதாகவும் கூறியுள்ளார். கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியுள்ள திப்கே, பாதிக்கப்பட்ட மாணவருக்கு உதவ ஒரு குழு மேற்கு வங்கத்திற்கு செல்லும் என்றும் கூறியுள்ளார். விமல் ஏலக்காய் நிறுவன விளம்பர படத்தில் நடித்த ஷாருக் கான், அஜய் தேவ்கன், டைகர் ஷ்ராஃப் ஆகியோருக்கு மகாராஷ்டிரா அரசு விளக்கம் கேட்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இவர்கள் நடித்த விளம்பரம் தடை செய்யப்பட்ட பான் மசாலா மற்றும் புகையிலை தொடர்பான பொருட்களை மறைமுகமாக விளம்பரப்படுத்துவதற்கு சமம் என்று மகாராஷ்டிர அரசின் உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை கூறியுள்ளது. நுகர்வோரை தவறாக வழிநடத்தும் இதுபோன்ற விளம்பரங்களில் நடிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அரசின் நோட்டீஸில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விமல் ஏலக்காய் என்பது சந்தையில் உண்மையில் விற்பனைக்கு கிடைக்கும் ஒரு தயாரிப்பா அல்லது விமல் பான் மசாலா மற்றும் புகையிலை பொருட்களை விளம்பரப்படுத்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட மறைமுக பிராண்ட் விரிவாக்கமா என்பதற்கான ஆவண ஆதாரங்களை வழங்குமாறு நடிகர்களிடம் கேட்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் ஓணம் திருவிழா தொடங்கியுள்ளது. 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவை கொச்சியில் முதல்வர் வி.டி. சதீசன் தொடங்கி வைத்தார். அந்த சமயம் என அழைக்கப்படும் தொடக்க நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட யானைகள், ஊர்திகள் அணிவகுத்து சென்றன. செண்டை மேளம், புலிக்காளி, கதகளி, தெய்யம் போன்ற பாரம்பரிய இசைக்கலை நிகழ்ச்சிகளும் நிகழ்த்தப்பட்டன. இந்நிகழ்ச்சிகளை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வியப்புடன் கண்டுகளித்தனர். சாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களும் இவ்விழாவில் பங்கேற்றனர். ஓணம் விழாவின் முக்கிய நிகழ்வு வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. புராண கதைகளின்படி ஓணம் பண்டிகை காலத்தில் மகாபலி மன்னர் தனது நாட்டு மக்களை காண பூமிக்கு வருவதாகவும் அவரை வரவேற்பதற்காக என்று கூறியும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. கேரளத்தில் ஓணம் பண்டிகை தொடங்கியதை அடுத்து திருச்சூர் வடக்குநாதர் கோயில் கோபுர வாசலில் பிரம்மாண்டமான முறையில் இடப்பட்டுள்ள அத்தப்பூ கோலத்தை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். மயிலிறகை நிறங்களும் மலர்களின் மணமும் சூழ கேரளம் முழுவதும் ஓணம் பண்டிகை கோலாகலமாக தொடங்கியது. இதனால் பூக்கோளமிட்டு ஓணம் பண்டிகையை மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். தெலங்கானாவில் தனது ஆட்சிக்கு சிக்கல் ஏற்படுத்தும் நோக்கில் எதிர்க்கட்சியான பிஆர்எஸ் மாந்திரிகம், பில்லி சூனியம் செய்வதாக முதல்வர் ரேவந்த் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். அரசு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முதல்வர், எதிர்க்கட்சியினரில் சிலர் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ரகசியமாக சென்று செய்வினை வைத்துள்ளதாகவும், தெலங்கானாவில் மழையை தடுத்து வறட்சியை ஏற்படுத்தி அதன் மூலம் மக்கள் கோபமடைந்து ஆட்சி கவிழ வேண்டும் என்பதுதான் அவர்களது நோக்கம் என்றும் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சியான பிஆர்எஸ் கட்சியின் எம்எல்ஏவும் அம்மாநில முன்னாள் முதல்வரின் உறவினருமான ஹரீஷ் ராவைத்தான் தெலுங்கானா முதல்வர் மறைமுகமாக குற்றம் சாட்டினார். முன்னதாக இதே குற்றச்சாட்டை தெலுங்கானா மாநில காங்கிரஸ் தலைவர் மகேஷ்குமார் கவுட் வைத்த நிலையில் அவர் மீது ஹரீஷ் ராவத் சட்ட நடவடிக்கையை தொடர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டித் தொடரில் இந்திய அணி நாளை இங்கிலாந்தை சந்திக்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீன் நகரில் இப்போட்டி நடைபெறுகிறது. இந்தியா தனது முதல் போட்டியில் வேல்ஸ் அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வென்றிருந்தது. இங்கிலாந்து தனது முதல் போட்டியில் 4-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வீழ்த்தியிருந்தது. இந்நிலையில் டி பிரிவில் நடைபெறும் இப்போட்டியில் வெல்லும் அணி அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பை வலுப்படுத்திக் கொள்ளும் என்பதால் இப்போட்டி மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. புதன்கிழமை இந்திய அணி பாகிஸ்தானை சந்திக்கும் போட்டியும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.